ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். இப்போ நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்துக்க மாதிரி ஃபுல் ஸ்க்ரீன் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எப்படி சிம்பிளாக ஈஸியாக உங்கள்கிட்ட அலைட்மோஷன் அப்போ மேக் பண்ண பார்க்க போகிறோம். அது மட்டும் வீடியோ கொஞ்சம் அப்படியே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போனா வீடியோ வந்து என்னென்ன சொல்லியிருக்கோம், எப்படி மேக் பண்ணிக்கோம், அப்போனா ஃபுல்லாக டீட்டெயிலாக உங்களுக்கு தெரியும். அது மட்டும் இல்லை, அந்த வீடியோ வந்து சிம்பிளாக ஈஸியாக வைத்த அப்புறம் எப்படி மேக் பண்ணுறேன்னு. இப்போ தான் நீங்கள் மாமா நம்ம சேனலுக்கு வந்திருக்கேன், கேட்க சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கோம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், கிளிக் பண்ணி ஆல் நோட்ஸ்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ நம்ம போகிற ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷன் மறக்காமல் உங்களுக்கு வரும். இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ப்ரிவியூவில் பார்த்த மாதிரினா ஃபுல் ஸ்க்ரீன் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எப்படி சிம்பிளாக ஈஸியாக உங்கள்கிட்ட அலைட்மோஷன் அப்போ மேக் பண்ண பார்க்க போகிறோம். இப்போ உங்கள்கிட்ட அலைட்மோஷன் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். கீழே பெசாக்கமாக இருக்கும். கிளிக் பண்ணிட்டு கடைசி பென்சிலே கம்மா இருக்கும், பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிக்கோங்க. ரெசல்யூஷன் 1080 பிங் வந்து 2340 கொடுத்துக்கோங்க. ஃப்ரேம் 60 fps, பேக்ரவுண்ட் பிளாக் கொடுத்து கீழே பெர்சன்ட் கிளிக் பண்ணி உள்ளே போய்க்கோங்க. உள்ளே போய்ட்டு கீழே பெசாக்க மாதிரி பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிவிட்டு இமேஜின் வீடியோக்கில் போய்ட்டு வீடியோ இம்போர்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து டவுன்லோட் பண்ணி வீடியோஸ் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு பிடிச்ச வீடியோஸ் அங்கே போய் நீங்கள் யூடியூப் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் டவுன்லோட் பண்ணி வீடியோஸ் வந்து இதுதான் இம்போர்ட் பண்ணிட்டு எனக்கு கரெக்டாக எங்கே இருக்குல்ல அங்கே போய் கரெக்டாக கட் பண்ணிக்கிறேன். எனக்கு கரெக்டாக வந்து எங்கே வேணும்னு பார்த்தீங்கன்னா நான் 2.7 செகண்டில் போய் கரெக்டாக கட் பண்ணிக்கிறேன். நான் வந்து கட் பண்ணிட்டு ஸ்டார்டிங் போய்ட்டு இந்த வீடியோ சாங் வந்து ஸ்டார்டிங்கை ட்ராக் பண்ணிக்கிறேன். ட்ராக் பண்ணக்கப்புறம் இந்த வீடியோ சாங் கிளிக் பண்ணிட்டு ஒரு டூப்ளிகேட் எடுத்துக்கிறேன். நான் வந்து இப்போ டூப்ளிகேட்டை வந்து நான் ஹைட் பண்ணி வச்சுக்கிறேன். சும்மா இப்போ தெரியவேணா கடைசியில் வேணா எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு இப்போ வந்து இந்த வீடியோ சாங் வந்து ஜூம் பண்ணிக்கிறேன். செகண்ட் வீடியோ சாங் பார்த்தீங்கன்னா ஜூம் பண்ணிக்கோங்க, நல்லா ஜூம் பண்ணிக்கோங்க ஃபுல் ஸ்க்ரீன் தர அளவுக்கு. நான் ஜூம் பண்ணுறது ஜூம் பண்ணிவிட்டு ஃபுல் ஸ்க்ரீனுக்கு வந்துடுச்சா. அதுக்கப்புறம் இந்த செகண்ட் வீடியோ சாங் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் ஃபஸ்ட் வீடியோ சாங் வந்து ஹைட் பண்ணி வச்சு நம்ம வந்து இப்போ தேவையில்லை, நடுவில் தான் தேவைப்படும் நம்ம வீடியோ சாங் வந்து. இதுக்கப்புறம் வந்து இந்த சவுண்டை குறைச்சிக்கோங்க. குறைச்சிட்டு திருப்பி இந்த வீடியோ சாங் கிளிக் பண்ணிட்டு பிளெண்டிங் ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே போய்ட்டு பிரைட்னஸ் எவ்வளோக்கு வந்து 25 வச்சுக்கோங்க. கரெக்டாக 25 மினிட் வச்சுக்கோங்க போதும். இதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து ஃபோட்டோ இம்போர்ட் பண்ணணும். அதை எப்படி ஃபோட்டோ இம்போர்ட் பண்ணணும் பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ சாங் பேரை போய் நீங்கள் கூகுளில் போட்டிங்கன்னா இமேஜில் போய் பார்த்தீங்கன்னா 2-3 இமேஜ் இருக்கும். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க க்ரோமில் போய்ட்டு. நான் டவுன்லோட் பண்ணி வச்ச இமேஜ் வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன். நான் வந்து இப்போ வந்து நான் டவுன்லோட் பண்ணி வச்ச இமேஜ் வந்து இதுதான். ஃபஸ்ட் இமேஜ் வந்து நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இதை கரெக்டாக கொண்டு மேலே ட்ராக் பண்ணி வச்சுக்கிறேன். இது என்ன இமேஜ்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து பூ கொடுக்குற மாதிரி வரும். இது வந்து கரெக்டாக வந்து நான் வீடியோ ஃபுல்லாக ட்ராக் பண்ணிக்கிறேன். வீடியோ வந்து 30 செகண்ட் மட்டும் நான் கட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட் வீடியோ சாங் வந்து நான் கட் பண்ண மறந்துட்டேன். ஸோ 30 செகண்ட் ஃபஸ்ட் வீடியோ சாங் கட் பண்ணிவிட்டு இந்த ரெண்டையுமே கட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இமேஜ் வந்து 30 செகண்ட் ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்டார்டிங் போய்ட்டு அடுத்த இமேஜ் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது இமேஜ் வந்து மொத்தம் 2 இமேஜ் டெவலப் பண்ணிச்சுக்கோங்க. ரெண்டாவது இமேஜ் வந்து அந்த பாட்டு பாடுற மாதிரி அந்த இமேஜ் வந்து கடைசி 30 செகண்ட் ட்ராக் பண்ணிக்கிறேன். ட்ராக் பண்ணிட்டு கீழே கொண்டு வந்துடுங்க இதையும். இதுக்கப்புறம் வந்து நான் ஒரு பிஎன்ஜி இமேஜ் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருப்பேன். மீடியா ஃபைல் லிங்கை தொட்டு உள்ளே பண்ணிங்க நம்ம பிஎன்ஜி இமேஜ் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு வந்து. இந்த பிஎன்ஜி இமேஜ் வந்து இதுதான். இதை கிளிக் பண்ணிட்டு இம்போர்ட் பண்ணிக்கிட்டு இது வந்து கரெக்டாக மேலே கொண்டு போய் வச்சுக்கோங்க. இந்த வீடியோ இந்த ஃபோட்டோக்கு நேராக வச்சு டூப்ளிகேட் எடுத்துக்கோங்க. டூப்ளிகேட் எடுத்து ரெண்டாவது பேஜுக்கு வந்து கீழே ஃபோட்டோக்கு நேராக வச்சுக்கோங்க. இது ரெண்டு கொஞ்சம் ரைட் சைஸை குறைச்சிக்கோங்க. ரைட்டாக சைஸை மட்டும் குறைச்சிக்கோங்க. ரெண்டுக்குமே சைஸை குறைச்சி இது ரெண்டுமே வீடியோ ஃபுல்லாக ட்ராக் பண்ணிக்கோங்க. வீடியோ ஃபுல்லாக ட்ராக் பண்ணிவிட்டு இதுக்காக நான் பண்ணுறது அப்படியே பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் இமேஜை செகண்ட் இமேஜையும் ஃபஸ்ட் இமேஜ் கரெக்டாக பார்த்து வச்சுக்கோங்க. இது வந்து ஃபஸ்ட் இமேஜையும் அந்த ஃபஸ்ட் இதையும் கரெக்டாக வச்சுக்கோங்க. செகண்டையும் கரெக்டாக வச்சுக்கோங்க. இந்த ஃபஸ்ட் இமேஜையும் அந்த ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அது ரெண்டையும் கிளிக் பண்ணி மேலே வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். உங்களுக்கு வந்து ஒரு 3 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அது நடுவில் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. கிளிக் பண்ணால் 2 மெர்ஜ் ஆகிக்கும் உங்களுக்கு வந்து. இதுக்கப்புறம் இந்த செகண்டையும் அந்த செகண்ட் இருக்கிறது மேலேயும் கிளிக் பண்ணிட்டு அதே மெர்ஜ் பண்ணிக்கோங்க. மெர்ஜ் பண்ணக்கப்புறம் அந்த குரூப் வந்து பார்த்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணிட்டு எடிட்டர் குரூப்புக்குள்ளே போய்க்கோங்க. அந்த பிளாக் ஸ்கிரீன் தெரியாதபடி இருக்க கொஞ்சம் லைட்டாக ஜூம் பண்ணிக்கிறேன். நீங்கள் டெவலப் பண்ணுறப்ப கொஞ்சம் லைட்டாக பிளாக் வரும். அந்த பிளாக் தெரியாமல் இருக்க கரெக்டாக ஜூம் பண்ணிக்கோங்க. அந்த கரெக்டாக அந்த ரோஸ் கொடுக்குற மாதிரி இருக்க மட்டும் வச்சுக்கிட்டு மேலே கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கோங்க. இதுக்கு மாஸ்க் டூலையும் போய்ட்டு அதே மாதிரி அந்த பாட்டு பாடுறது மட்டும் இருக்கட்டும். மேலாம் கரெக்டாக அவங்க பார்க்குறதுக்கு நல்லா பண்ண தெரியும், வெளிச்சமாக தெரியும் பார்க்குறதுக்கு. இதை மட்டும் கரெக்டாக கொண்டு போய் சென்டராக வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, வந்து வீடியோ சாங்க்கு பார்த்தீங்கன்னா அதை கொண்டு போய் மேலே வச்சுக்கிட்டு இப்போ கைட் பண்ணி பார்த்தீங்கன்னா அதை வந்து எடுத்து விடுங்க. இப்போ வந்து இதுக்கப்புறம் வந்து ப்ரெஷ் இமேஜ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். அதே பிஎன்ஜி தான். அதே பிஎன்ஜிக்கு அதே இதுக்குள்ளே இன்னொரு பேஜ் இருக்கும். இந்த பேஜ் வந்து இதுதான். இந்த பேஜ் இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் ஆட் எஃபெக்ட்டில் போய்ட்டு
மேட்டா மாஸ்க்குன்னு இருக்கும். அந்த இதை கிளிக் பண்ணிட்டு குரோமா கீ எனேபிள் பண்ணிக்கோங்க. எனேபிள் பண்ணிட்டு க்ரீனில் இருக்கும். நீங்கள் ஒயிட் கலர் வச்சுட்டு கொஞ்சம் லைட்டாக ஜூம் பண்ணிக்கோங்க. 1500 வச்சுக்கோங்க கரெக்டாக வந்து. அந்த ஒயிட் ஃபுல்லாக போயிடும். அதுக்கப்புறம் வந்து இந்த இதையும் வீடியோ ஃபுல்லாக ட்ராக் பண்ணிக்கோங்க. அந்த பேஜை ட்ராக் பண்ணிவிட்டு இப்போ அந்த ப்ளஸ் அந்த வீடியோஸ் அங்கே இந்த பேஜை கிளிக் பண்ணிட்டு அப்போ அந்த மாதிரி சென்டரில் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த கண்ணை லைட்டாக ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணதுக்கப்புறம் கரெக்டாக கொஞ்சம் மேலே சென்டரில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. மேலே கரெக்டாக கொஞ்சம் மேலே வச்சுக்கோங்க. கீழே கொஞ்சம் கரெக்டாக கொஞ்சம் கீழே வச்சுக்கோங்க. சென்டரில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. சென்டரில் இருக்குது. இதுக்கப்புறம் வந்து மேட்டா மாஸ்க் கொண்டு பார்த்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணிட்டு பார்டர் அண்ட் ஷேடோன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு சென்டருக்கு போயிட்டு கலருக்கு பார்த்தீங்கன்னா கலர் வந்து பிளாக் மாற்றிக்கிட்டு சைஸ் எவ்வளோ வைக்கிறீங்கன்னா கரெக்டாக 5 வச்சுக்கோங்க. அவ்வளோதான். அதுக்கப்புறம் கீழே இன்னொன்று பார்த்தீங்களா க்ரீன் மேலே இருக்கும். படத்துக்கு கீழே ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும். நான் கிளிக் பண்ணுறேன் பாருங்க. இதுதான். இதை கிளிக் பண்ணிட்டு ஷேடோ எனேபிள் பண்ணிக்கோங்க. எனேபிள் பண்ணிட்டு சைஸ் வந்து ஒரு 2 வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இதே மாதிரி மாஸ்க் 2க்கும் இதே தான் 3க்கு ஒரே தான் பண்ண போகிறோம். சென்டருக்கு போய்ட்டு பிளாக் கிளிக் பண்ணிக்கோங்க. சைஸ் வந்து 5 வச்சுக்கோங்க. திருப்பி கீழே கிளிக் பண்ணிட்டு ஷேடோ எனேபிள் பண்ணிட்டு சைஸ் 2 வச்சுக்கோங்க. 2 இதே மாதிரி இப்போ மேட்டா மாஸ்க் 3 எடிட் குரூப்பில் போயிட்டேன். பாட்டம் ஷேருக்கு போயிட்டு சென்டர் சென்டருக்கு போயிட்டு சைஸ் வந்து 5. இதே மாதிரி கீழே போயிட்டு சைஸ் வந்து 2 வச்சுக்கோங்க. கலர் வந்து ஷேடோ எனேபிள் பண்ணிக்கோங்க. கலர் வந்து பிளாக் மாற்றணும். ஒயிட்டில் இருக்கணும். பிளாக்கை மாற்றிக்கோங்க. இப்போ அதுக்கடுத்து வந்து இன்னும் பார்ட்டிக்கல் நிறையா போயிருக்கோங்க லைட்டாக. அது எப்படி பார்த்தீங்கன்னா அதோட வீடியோஸ் அங்கே தான் அந்த ஒரு பார்ட்டிக்கல் இமேஜ் வீடியோன்னு இருக்கும். அந்த வீடியோ வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். அதையும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அந்த வீடியோ வந்து இதுதான். டவுன்லோட் பண்ணிட்டு மேலே 3 டாட்டை கிளிக் பண்ணி 5th ஸ்க்ரீன் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு கொஞ்சம் வீடியோ ஃபுல்லாக எடுத்து ட்ராக் பண்ணிக்கோங்க. நீங்கள் மட்டும் அந்த மாதிரி ட்ராக் பண்ணிவிட்டு இந்த பார்ட்டிக்கல் இமேஜை வந்து இதை கிளிக் பண்ணிட்டு பிளெண்டிங் ஆப்போசிட்டை போய் லைட்டுன்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு அந்த வீடியோஸ் அங்கே கீழே கொண்டு போயிருங்க. எதுனா நடுவில் கீழே கொண்டு போயிட்டீங்கன்னா ப்ளே பண்ணி பாருங்க. தெரியும் உங்களுக்கு வந்து. நாங்கள் அப்போ சவுண்ட் கரெக்ஷன் பார்த்தீங்கன்னா வீடியோ சாங்கில் வந்து எதுக்காக சவுண்ட் கரெக்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த மொத்தம் 2 வீடியோ சாங் இம்போர்ட் பண்ணோம் பார்த்தீங்களா. அப்போ 2 வீடியோ சாங் சவுண்ட் அதிகமாக இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்காது. நாய்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ அதை குறைக்க சொன்னேன். இதுக்கப்புறம் தான் உங்கள் லோகோ ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து என்னோட லோகோ ஆட் பண்ணிக்கிறேன். நான் வந்து என் லோகோ வந்து எங்கே இருக்கு இங்கே இருக்குள்ளே இருக்குது. ஆட் பண்ணி கொஞ்சம் லைட்டாக இதை குறைச்சிட்டு எனக்குள்ள கொண்டு வச்சுக்கிறேன். நான் இதுக்கு வந்து வீடியோஸ் லைட்டாக கொஞ்சம் கீழே வைக்கோங்க. இன்னும் கொஞ்சம் இந்த லோகோ கிட்டே இருக்க மாதிரி வச்சுக்கிட்டு இதுக்கப்புறம் இன்னொரு லோகோ 2 லோகோ ப்ரீவியூவில் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி இந்த லோகோ வந்து இதுதான். இது வந்து லோகோ கிடையாது, பார் கோட் மாதிரி சொல்லுவாங்க. இந்த பார் கோட் வந்து நம்ம சேனல் பேர் இருக்கும். பார்த்தீங்கன்னா இந்த பார் கோட் வந்து நான் அதை கூட காமிக்கிறேன் பாருங்கள். பார் கோட் கடைசியாக காமிக்கிறது. இந்த 2 இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக வீடியோ ஃபுல்லாக 30 செகண்டுக்கு 30 செகண்ட் மட்டும் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. மேலாம் கட் பண்ணிடுங்க. இன்னும் வீடியோ செகண்ட் கட் பண்ணிக்கோங்க அந்த பிளாக் பார்ட்டிகளையும். இப்போ ப்ளே பண்ணி பாருங்களே. இப்போ நீங்கள் ப்ரீவியூவில் பார்த்த மாதிரியே வந்திருக்கும். அப்புறம் வந்து இந்த பார் கோட் காமிக்கிறேன்னு சொன்னாங்க பார்த்தீங்கன்னா. அந்த பார் கோட் வந்து இதுதான் வந்து இந்த பார் கோடை பார்த்துங்க. இதே மாதிரி தான். இது வந்து நெக்ஸ்ட் டுட்டோரியல் எப்படி ஈஸியாக மேக் பண்ணுறது அப்படின்னு சொல்லி இந்த பார் கோட் எப்படி உங்கள் சேனல் பேர் வைக்கிறது, நடுவில் எப்படி யூடியூப்க்கு ஏற்ற மாதிரி யூடியூப்பு, வாட்ஸ்அப்னா வாட்ஸ்அப்பு, இந்த மாதிரி எப்படி வைக்கிறது நெக்ஸ்ட் டுட்டோரியல் அடுத்த டுட்டோரியல் நம்ம வந்து இந்த மாதிரி போட போகிறோம். இது எப்படி மேக் பண்ணுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து இப்போ அவ்வளோதான். இந்த வீடியோ ப்ரீவியூவில் பத்தமாக வந்திருக்கோம். இந்த வீடியோ அவ்வளோதான். இப்போ உங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ மறக்காம ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணினா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் செட் பண்ணி வச்சுக்கோங்க. டாட்டா பை பை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் புதுசாக சூப்பராக சந்திக்கிறேன்.